நாட்டை சார்ந்தவள். ஏன் உன் வாழ்விலே இப்படிப்பட்ட ஒரு சோதனை? யார் அந்த குடிவன்? உனக்கும் அவருக்கும் என்னமா சம்பந்தம்? ஐயா, நான் இன்பமணி நாட்டை சேர்ந்தவன். ஏழு நடக்கூடிய பெண்ணாக பிறந்தவன். என் பெயர் சத்யா. நான் எடுக்கின்ற நேரத்தில் அந்த கொடியவன், சண்டாளன், சதிகாரன், கற்பை என்ன சோதனை? ஆபத்து என்று உரைத்து அந்த நேரத்தில் நீங்க உடற்படுத்த அண்ணன் வந்து என்னை காப்பாற்றினார். அந்த கொடியவன் அண்ணனை தலைமீதி அனுப்புவா அண்ணன் உயிரோடு இருக்கிறாரோ அல்லது இறந்துவிட்டாரோ தெரியவில்லையே. அண்ணனை பார்க்க வேண்டும். சத்யா, இதுதானுடைய மரியாதையா? ஒரு பெண்ணுக்கு உயிருக்கு மேலானது கற்பை. அப்படிப்பட்ட கற்பை காப்பாற்றுவன் நான் சரியான நேரத்தில் வந்து காப்பாற்றுவன் யாருன்னு தெரியாமல் போகிறாயே. இதுதான் நீ எனக்கு அளித்த மரியாதையா? ஆமா, நீங்க யாருங்க? நான் தான் என் நாட்டு இளவரசன். உண்மை. நீ மட்டுமில்லை, அமர்ந்ததற்காக இவரை எதிரிகளை பார்த்திருக்கவே முடியாது. யார் நீ போயிட்டு வந்து வரியா? இல்ல, காலையில ஜாமீன்ல வந்தேன். அதெல்லாம் செஞ்சு பட்டப்படிப்பு முடித்து விட்டு தாயகம் திரும்பினேன். அவர் குழுவத்தை கேட்டது ஓடி வந்து பார்த்தேன். அப்பாவி பெண் நீயாக இருக்கிறார். ஆனால் அயல்நாடு சென்ற பெண்ணின் வாழ்வில் எத்தனை பெண்களை பார்த்தவன் ரசித்தவன் அவர்கள் மீதெல்லாம் வராத காதலாசை என்னை பார்த்தவரை வந்துவிட்டது. இந்த பெண்களுக்கு பிடிக்காத ஒரே விஷயம் தான் படிக்கலாம். ஆரம்பத்தில் வேண்டாம் அண்ணன் படத்தை ஜண்டா மாதிரி சிரிக்கிறாரு. ஜண்டா இல்ல குட்டி சேத்தான். அப்புறம் நாங்க விட்டா கூட நீங்க விட மாட்டீங்க போல இருக்குது. எங்களுக்கு மட்டும் அந்த ஆசை இருக்காது. ஆரம்பத்துல சொன்ன ஐ லவ் யூ. அது எப்படிங்க கண்ட உடனே சொல்லிடுவாங்க. என்னைக்கு உங்களுக்கு இவ்வளவு ஆசையா? உண்மையாகத்தான் சொல்கிறேன். நீ இல்லை என்றால் இதே இடத்தில் என் உயிரை விட்டு மாய்த்துக் கொள்வேன். ஐயா
இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். ஆமாங்க, இந்த ஆம்பளைங்களே இப்படிதாங்க. ஐயோ ஒரு பெண்ணை காதலிப்பாங்க. அம்மா வாழ்ந்த உன்னோடுதான் நீ இல்லை என்றா உனக்காக என் உயிரே விட்டு தருவாங்க. அப்புறம் எங்களை விட அவளுக்கு வந்து பெண்ணு ஒன்று ரோட்டில் நடந்து போன போதும் பாராஜி மேல உட்காந்து நாய் நாக தொங்க போட்டு பாத்துங்க பாரு பொம்பளையா அது போல பாத்துங்க. யாரு ஆம்பளைங்க நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு பாக்குறது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் சைடுல பாக்குறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க தெரியாதா? ஆர்னி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறமே உங்களை ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் டைட்டா மாட்டிக்கின்னு ஹேண்ட் பேக் மாட்டி ஜீன்ஸ் வச்சு செருப்பு போட்டுக்கின்னு என்ன மாதிரி ஒரு அழகான பையனை பார்த்துட்டா நிறைய பாக்குறமே. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. பாக்குறானா இல்லையா? பாக்குறானா இல்லையா? உரங்கனாலே பாக்குறீங்க பொம்பளைங்க. இது முன்ன பொம்பளை தாடிங்களா அதான் நடோட போன மொத்தம் அப்படியே இருக்குது. ஏய் உண்மையான காதல் வைக்கிறீங்க. சத்தியமா காதலிக்கிறேன். இந்த காதலாம் வேண்டாங்க. ஏனேண்டா இப்ப காதல் இருக்கீங்க அப்புறம் கை விடுவீங்க. நான் அதெல்லாம் விட மாட்டேன். ஐயா நான் அதெல்லாம் விட மாட்டேன். என்ன பாப்பா ஏய் நான் விட மாட்டேன். அவர்லாம் சிரிக்கிறாரு. நான் என்ன சொன்னேன் இப்ப பாப்பா? என்னங்க காதலுக்கு கை விடுவீங்க. அவ்வளோ ஏய் விட மாட்டேன்னு சொன்னேன். சரி மாலை இவ்வளவுதான். கொண்டு வாங்க. ஓ பொழுது விடுதாதான் முகூர்த்தம். இப்பவே நமக்கு முகூர்த்தம் தான். நம்ம அப்பூர் கிராமத்துல இப்போது நம்ம இருவருக்கும் திருமணங்க. திருமணம் அம்மா திருமணம் ஆகாதவங்களா திருமணம் ஆகணும். குழந்தை பாய்க்கு இல்லாதவங்க குழந்தை பாய்க்கு கிடைக்கணும். கண்டிப்பா வேலை வாய்ப்பு இல்லாதவங்க வேலை வாய்ப்பு கிடைக்கணும். பெண்ணா பிறந்தவங்க மஞ்சள் குங்குமத்தோடு மாங்கல்ய பாக்கியத்தோடு ரேணுகம்மானுடைய அருளா தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். நாளைய மாத்துங்க. சத்யா வாழ்விலே 16 சிவங்கள் ஒளியை பற்றி தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு வாழ வேண்டும் என்று என் உளமாற வாழ்த்துக்கிறேன். சிறப்பா முடிஞ்சிருச்சு. புரியலையே அடுத்தது என்ன மொழிதானே? மொழியா? ஆமாங்க. ஏய் அனாதை பெண்ணு உனக்கெல்லாம் யாரு வைப்பாங்க மொழி? ஆனா அது யாருக்கு நல்ல உள்ளங்கள்லாம் வந்திருக்காங்க. யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாம் எங்க அம்மா விட்டு தான். எல்லாம் அம்மா விட்டுச்சனும். இந்த பாரு எங்க அண்ணன் வராரு பாரு. ஆமா அதுல இருந்து எனக்காகவே வந்துக்கிறாரு எங்க அண்ணன். எடுத்துட்டு வந்துருவாரு. பணியூர் இருந்து வந்துக்கிறாங்க. புது பக்கத்துல இருந்து ஓடுறாங்க மாமா. ஆனா அது யாருக்கு நல்ல உள்ளங்கள் 1000 இருக்குதுங்க. ஏய் உனக்கு வந்துட்டாங்க. பொறுமையா வந்தாலும் வேகமா விவேகமா வருவாங்க. எனக்கு எங்க வர போறாங்க? வரு பிள்ளைல வந்துக்கிறாங்களா? ஏய் அதையாடி ஞாபகப்படுத்த நீ வேற. என்னங்க எப்படியா வந்து திருமணம் சிறப்பா முடிந்து விட்டது. குறையே இல்லை. அடுத்தது அரண்மனைக்கு போலாம். அரண்மனைக்கா? ஆமா அரண்மனைக்கு முன்ன கூட்டி போய் நான் என்ன பண்றது? யாருக்கு தெரியும்? அப்பவே தெரிந்த ஆம்பளைக்கு படுத்தா காதலிப்பாங்க கை விட்டு போயிருவாங்க. ஏய் வந்தேன் வேலை முடிஞ்சு போச்சு. ஆளை விட்டு நான் வரேன். நீ அந்த மாதிரி இருந்துச்சா? எந்த மாதிரி? ஏய் ஏன் எப்படி வர ஒட்டு சேர்ந்து வாங்க. அதுதான் சே சே நான் விளையாட்டாக்கி விளையாடுவேன். அப்படியா? உன்னை விட்டு விட்டு செல்ல முடியுமா? செல்லவே முடியாது. அரண்மனைக்கு நீ வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் என் கரத்திலே சத்தியம் செய்ய வேண்டும். ஆமா என்னங்க என்னங்க தெரிஞ்சு? உண்மைதான். ஆமாங்க. மாணவர் மாதிரியா இருக்கு இது. அரண்மனை போக வேண்டுமென்றா அத பாருங்க பாயாடுங்க மண்டபம் வேகம் கிடைக்கிறது மின்னல் அடிக்கிறது இடி தடார் 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 தடார்.